இன்றைய காலகட்டத்துல ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது கூடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம்னா, யாராச்சும் எங்களுக்கு இந்த மருத்துவ செலவுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மக்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்துல மக்களுக்கு உதவி செய்யணும், இல்ல அவங்களோட எக்ஸ்பென்சஸ குறைக்கணும், அவங்களோட எக்ஸ்பென்ஸ்ல புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னுவாங்க. இவங்க சில விஷயங்கள கண்டிப்பா கவனிக்கணும். இல்ல அப்படின்னு சொல்லி சில தவறுகள் நடக்கிறத தவிர்க்கணும். ஸோ அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்களோட மிகப்பெரிய உழைப்பும், வருமானமும் வேஸ்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான காரியங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ முழுமையாக பாருங்க. முதலாவதா பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு அந்த சப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் டெப்த் நாலேட்ஜ் நமக்கு வேணும். அதாவது தரமான அறிவு வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க பார்த்தோம்னா, அந்த பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன மாதிரி கவரேஜஸ் இருக்கு, அதே மாரி என்ன மாரி நோய்களுக்கு அந்த நோய் பட்டியல் இருக்கு இல்லையா? நோய்களுக்கு இது கவர் ஆகும். அதே மாரி நமக்கு பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டா, இந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் என்ன மாதிரி இருக்கு? கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட லிஸ்ட் என்ன மாரி இருக்கு? இதோட வெயிட்டிங் பீரியட் எப்படி இருக்கு? இப்படின்ற முக்கியமான விஷயங்கள பத்தின தரமான அறிவு அவங்களுக்கு வேணும். அந்த நாலேஜ் பேஸ்ல தான் அவங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தோம்னா ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம ஒரு தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது. இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு ஒரு ஹானஸ்டான அட்வைஸ் குடுக்கணும். ஒரு நேர்மையான தகவல்கள் குடுக்கணும். அதுவும் பார்த்து சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல மிக எளிமையாக சொல்லணுமே தவிர, கன்ஃப்யூஸ் பண்ற ரீதியில நமக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. 3வதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுகிட்டு குடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது அவங்களோட வருமானம் என்ன? அவங்களுக்கு எந்த மாதிரி கவரேஜ் வேணும்? அவங்க எந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க? அவங்களோட எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ஹிஸ்டரி என்ன? இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி உள்ள பாலிசிஸ கரெக்ட்டான முறையில நம்ம குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். 80D யின் அடிப்படையில அவங்களுக்கு எந்த மாதிரி வரிச்சலுகை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல அவங்களுக்கு சொல்லவும் வேணும். 5வதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ், அதாவது முன்னோடி நோய்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களோட நோய் விஷயங்கள். அத மாரி. அப்போ நமக்கு சொன்னா எந்தெந்த விஷயத்த கவரேஜ் ஆகும். அதே மாரி பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு வெயிட்டிங் பீரியட் என்ன? மேலும் என்னன்னு சொன்னா எந்த மாதிரி நோய்களுக்கு இது கவர் ஆகாது அப்படின்ற விஷயங்கள பத்தி கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு குடுக்கணும். 6வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்ட்டான சம் அஷ்யூர்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறது. அதாவது ஒரு நபருக்கு மினிமம் 5 லேக்ஸ் டூ 10 லேக்ஸ் ஒரு அர்பன் ஏரியால இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, அந்த மாரி ஒரு கவரேஜ் குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சிலருக்கு அதுக்கு மேல தேவைப்படக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஸோ யாருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் தேவை அப்படின்ற விஷயத்துல கரெக்ட்டான முறையில அவங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். 7வதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா, நமக்கு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட். அதாவது நம்ம எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே கேஷ்லெஸ் பெனிஃபிட்டுக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு டீடைல் நம்ம சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் எல்லாமே என்னன்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு கிளியரா சொல்லியிருக்கணும். 8வதா கிளையண்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டா அவங்க ஆஃப்டர் சேலோட சர்வீசஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை கிளியரா இருக்கணும். அதாவது ஒரு கிளைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அதை எப்படி ரொம்ப ஈஸியா கிளைம் பண்ணி எடுக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை அப்படின்ற விஷயத்த கிளியர் கட்டா நம்ம எஜுகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னு சொல்லிக்கிட்டா ஒரு வேளை அவங்களுக்கு இந்த சேல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோமோ அது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. 9வதா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு தேவையான கேஒய்சியா இருக்கட்டும், இல்ல ப்ரீ எக்ஸிஸ்டிங்கோட அந்த மெடிக்கல் ஹிஸ்டரியா இருக்கட்டும். ஸோ என்னென்ன மாதிரி தகவல்கள் தேவையோ அதை ப்ராப்பரான முறையில் நம்ம கலெக்ட் பண்ணி அது தேவையான இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். 10வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டா நேர்மை மற்றும் நம்பிக்கை. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் லாங் டேர்முக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்கும். குறுக்கு வழியில போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் பண்ண முடியாது. ஸோ இறுதியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வாய்ப்பு. இங்க நம்ம நேர்மையான முறையில கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை, கரெக்டான அட்வைசஸை, ஒரு கன்சல்டேஷன்ஸை ப்ராப்பரான முறையில் கொடுத்தோம்னு சொன்னா லாங் டேர்முக்கு நம்மளால சஸ்டைன் பண்ணி சிறந்த வருமானம் எடுக்க முடியும், நல்ல ஒரு சேவையும் புரிய முடியும். ஸோ நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் கூடுதல் விவரங்களுக்காக வேண்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.